எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது வந்து நான் 13வது படம் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் மேடை ஏறியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே ஏற்றக்கூடாதுன்னு ரொம்ப இது பண்ணேன். இது முழுக்க முழுக்க ஜாப்பர் சாரும் இயக்குனரும் சேர்ந்து பிளான் பண்ண வேலை. அப்புறம் வந்து முதலாளி தான் முதலே பிளான் பண்ணிட்டாப்புல. சரி, ஓகே, பேசுவேன். என்ன பேசுறதுல பேசுவேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த மங்கைன்றது எங்கே ஆரம்பித்ததுன்னா, நான் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வேலை செய்ய பார்க்கவே கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போனேன். அங்கேருந்து இது ஆரம்பித்தது. ஃபஸ்ட் நாள் போனோடனே ஷூட்டிங் ஆரம்பித்த அன்னைக்கு கோயிலில் பூஜை போட்டோடனே ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. காரில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாயை வச்சு எடுத்துட்டு இருந்தேன். நாய் வெளியே வரமாட்டேன்னுச்சு. என்னடா அது, இந்த நாய் வெளில வரமாட்டேன், நீங்கள் எடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மழை பெய்ஞ்சிச்சு. பேசிக்கிட்டே நிற்கவே இல்லை. டேரக்டர் வந்து, சார் என்ன சொன்னார், ஒன்றும் பண்ண முடியாது, சரி ஷூட்டிங் பேக்கப் சொல்லி சொல்லி போயிட்டாரு. ரெண்டாவது நான் வந்து என்னடா அது, மூணாவது எதுவுமே எடுக்கல, ரெண்டாவது என்ன எடுக்கிறவங்க லோ லோட்டர் வர வச்சுருந்தாங்க. அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. என்னடா ரெண்டாவது நாள் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, மூணாவது நாள் வந்து 1.4 போட்டாங்க. ஒரு யானை வந்து பிடிக்கணும், அதனால் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது. டேரக்டர் வந்து, சார் என்ன சார் பண்ணுறது, ப்ரொடியூசர்கிட்ட எப்படியோ பேசணும். ஏங்க நான் ப்ரொடியூசரை பார்த்ததே கிடையாது, நீங்கள் என்னையே பேச சொல்கிறீங்க. சரி, ஓகே சார், என்னன்னு பேசணும். அவங்க திடீர்னு ப்ரொடியூசரை பேசுகிறேன். சார் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்போ நாளும் பரவாயில்ல, இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு. அவர் தான் ஜாஃபர் சார். இயக்குனருக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது என்கிட்ட வந்து கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து பெருசாக இருக்குது, இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த கதை சொன்னார். அதுவும் இல்லை சார், எப்படி இருந்தாலும் பெருசாக வருது, சரிங்களா, நான் என்ன பண்ண முடியும், இல்லை யார்ட்டையாவது சொல்லி விடுங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து இயக்குனரோட ஒய்ஃப் பேசினாங்க. சார் எப்போ கேட்டாலும் கார்த்திகிட்ட கதை சொல்லிட்டேன்றாங்க. உங்களை தான் நம்பி இருக்காரு எங்கள் வீட்டுக்காரர், என்ன பண்ண போகிறீங்க. ஏங்க நானே யாரை நம்பியிருக்கேன்னு தெரியல, என்னையும் பிடிச்சுங்க. சரி, ஓகே. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, படித்தேன். திடீர்னு வீடை காலி கொண்ட விஷயம் ஆகிடுச்சு. அந்த ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் நான் ஒரு கதை சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, ஸ்கிரிப்ட்டு வேணும் அப்படின்னாரு. ஸ்கிரிப்டா ஏன்ட்டாங்க உங்கள்கிட்ட தான் இருக்குது அவங்க. அப்படியா, சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா, இல்லைடா ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு காணா போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க சொல்லிட்டு டக்குன்னு நெஞ்சை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. என்னடா அது உங்கள்கிட்ட பொம்மையில் அந்தான்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி எங்கிட்ட பிடிச்சி வாங்கிட்டோம் காயிலாங்கடியில் போயிட்டு. நெக்ஸ்ட்டு ஒன்று அந்த கதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு. சரி, ஓகே. சின்னதாக ஒரு கதை எழுதியிருக்கேன். முதல்ல நான் வந்து ஸ்கிரிப்டே வாங்க மாட்டேன், ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது, இதை விட்டுருங்க அவனை. இல்லை சார் எப்படியாவது படிங்கன்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த மங்கை. கார்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சின்ன பட்ஜெட்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர் அடிக்கடி சொல்லுவார், இப்போ வரையும், சார் ஆரம்பிக்கும் போது சின்னதுன்னு சொன்னீங்க, இப்போ சங்கர் படம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, சங்கர் சார் படம் பட்ஜெட்டாகுதுன்னு கேட்பாரு. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொன்னவருக்கு ஜாஃபர் சாருக்கு தான். ஏன்னா இப்போ வரை எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இன்னொன்று, இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது அதான் ஃபஸ்ட்டு சொன்னார், இல்லை சார் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அறிமுகப்படுத்திட்டு மற்ற நேரம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. சூப்பர் சார், ரொம்ப நல்ல ஐடியா சார். அதனால் ப்ரெஸ் வந்து இந்த படத்தை கொண்டு போவாங்க நம்பிக்கை இருக்குது, நன்றி. அப்புறம் தீசனுக்கு வந்து இன்றைக்கி வரையும் தீசன் உயிர் வாங்கிட்டு இருக்கேன், அவருக்கும் நன்றி. கதிரை வந்து நான் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கலாம், என் கூட பேசவே கூடாதுன்னு சொன்னேன், அதுக்காக வந்து நடித்தேன். அப்புறம் ஆனந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். ஆனந்தியும் பிரச்சனை வந்து காலைல 7 மணிக்கெலாம் வண்டியில் ஏறிடுவாங்க, திருப்பி மத்தியானம் தான் சாப்பிட இறங்குவாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து 6 மணிக்கு தான் முடிச்சு கீழே வருவாங்க. இப்படியே என்னை பார்ப்பாங்க, நாளைக்கு காலைல 6:30 மணிக்கு வந்துருங்க, இப்படி என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு 6:30க்கா, சரி சரி ஓகே வந்துடுங்க. ஒரு நாள் கூட சொன்ன டைமை மீறினதில்லை, கரெக்டாக வந்தாங்க. இந்த படத்துக்கு நான் வேலை செய்ய போனதுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் வேலை பார்த்த படத்தில் வந்து நைட்டு முதல்ல வச்சு கொண்டுருக்காங்க. ஆனால் உபேந்திரன் சார் கதை சொல்லும்போது, சார் இது 9 to 6 தான் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 9 to 6ன்றது ஷூட்டிங் முடிச்சு ரூம் போனதுக்கப்புறம் பேக்கப் தூக்குன்னு வாங்க. என்ன அப்படின்னா, சார் அந்த ஊர் போனோம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் போனோம். அப்படி போன படம் தான் இது. அப்புறம் வந்து சிவினை வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்கள பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம். அப்புறம் வந்து என்ன இவர் எப்போ பார்த்தாலும் வந்து இவரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, ஹெட் மாஸ்டர் மாதிரி என்னை வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் தான் என்னை மிரட்டுறாரு. நான் மிரட்டலாம் இல்லைங்க, நான் எப்பவுமே அப்படி தான். கவிதா பாரதி சார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்தார். வந்தோடனே அவர் வந்து, நான் ஃபோனில் பேசுகிறேன், நான் தான் பேசுகிறேன், அவருக்கு தெரியாது, எனக்கு அவருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது. சார் நீங்கள் இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னு. ஏய் யாரையா நீ என்னை இறங்கி போயிருங்க சொல்கிறேன். நான் வந்து இறங்கினேன்னா வண்டி வைக்கணும்னா தெரியாது,
இல்லை சார் எனக்கு நீங்கள் நல்ல பழக்கம், நான் நல்ல பழக்கம் யார். அப்புறம் மறுநாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கோச்சுக்காமல் போயிட்டார். சரி யார் இவன் போய் அப்புறம் பார்த்து கொஞ்சம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாரு. என்ன கார்த்தி நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு. சார் நான் தான் சார் கொடுத்தேன். நீங்கள் தான் பேசுகிறேன், அதான் பார்த்தேன் என்கிட்ட இவ்வளோ திமிரா பேசுகிறான்னு பார்த்தேன். நீங்கள் தானே, சரி ஓகே. துஷ்யந்த் வந்து எப்போவுமே அமைதியாகவே இருப்பாப்புல. ஆனால் சொன்ன டைம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும், எதுவுமே பேச மாட்டார், வருவார் நடிப்பார் போயிடுவார். ராதிகா மாஸ்டருக்கு வந்து நன்றி. என்னென்னா முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் இந்த மாதிரி ஷூட்டிங்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னேன், உடனே கிளம்பி வந்துட்டாங்க. கேமராமேன் அதே மாதிரி தான், யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல, இங்கே கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நிக்கில் சாருக்கும் ரொம்ப நன்றி, முதல் ஏற்றி பேச வச்சிட்டீங்க, நன்றி. என் மனைவிக்கு நன்றி. 15 வருஷம், இந்த 15 வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி. அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிட்டேன். அந்த 15 வருஷம் ட்ரீமை வந்து செயல்படுத்தி கொடுத்தேன். ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசர்களோட மிக நல்ல மனிதர். அவர் கூட வேணால் நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்குன்னு ஆசைப்படுறேன். இந்த ஜேஎஸ்எம்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை, ஜாஃபர், சலீம், மைதீன், அவங்க பிரதர்ஸ் 3 பேர். அவங்கள எப்போ பார்த்தாலும் 3 பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க. 3 பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் இந்த ப்ளஸ் பண்ணிட்டு. அப்புறமா வந்து என்னுடைய உடன்பிறவாத சகோதரர் கார்த்திக் துரை சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தாரு. கார்த்திக் ஒரு துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி. அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம், அங்கே ஏதாவதுனா திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு, இங்கே எப்படி ஒன்று நடந்துச்சு என்னாச்சு, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லவே இல்லை, வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் சார் நீங்கள் போய் படம் எடுக்க வேலை பாருங்க, இது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை. பல ஆர்டிஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. சினிமா கற்றுக்கிறது ஒன்று, சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று. கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர், அதை வந்து என்னால் இங்கே அழுத்த திருத்தமாக சொல்ல முடியும். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலாக ஆனந்தி மேடமை வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன். ஆனந்தி மேடமை வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜாஃபர் சார். அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்டு முடிச்சோடனே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சாங்க. ஓகே சார் டூ, எனக்கு ஒரு 1 டே டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண வந்து வானம், என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிருஷ்ணார், அதில் அசோசியேட்டடாக வந்து ஒர்க் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம், நண்பேண்டாங்கிற படம், உதய் சார்னேன் தரமரம் நண்பேண்டாங்கிற படம், அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாரும் கேள்வி, இந்த படங்கள்லாம் கோ டைரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும், அந்த எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமா. நானும் ஜாஃபர் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பேசியிருக்கோம், ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வர போர்ஷன் அது, பட் ரொம்ப வேல்யூபிளான போர்ஷனாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபிளான போர்ஷன், ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் வந்து. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன், அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிவன் மேம். அண்ட் கதிர் உண்மையிலே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்காக ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் நம்ம காட்சாருக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அந்த துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம்ம டிரைவர், ஆக்சுவலாக குட் ஆக்டர்.
அண்ட் ரொம்ப சைலண்டாக இருந்து நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார். ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல் இது வந்து அவர் தான் கார் டிரைவ், ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார். என்னன்னா முன்னாடி 2 கேமரா வச்சுருவோம் வச்சு, ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேற, அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டா எங்களோட மேக்கிங்கில் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் எல்லாம் வச்சுருந்தோம். அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டுறதுக்கு ரிக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயாசமாக ஓட்டினாரா. ஸோ லோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் துஷ்யந்த். கவிதா பாரதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஒரு இயக்குனர், சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா, அந்த அது ஒரு ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், ஒரு சூப்பரான ஒரு சாங்கு, அது நம்ம ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக அது விஷுவல்ஸ் பார்ப்போம். அது ரொம்ப அருமை. எனக்கு காருக்குள்ளே மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அழகாக சில மூமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்களை வச்சு அந்த மாதிரி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் தீசன், கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்காரு, கிடா இயக்குனர். நன்றி சார் வந்ததுக்கு. அது இசையமைப்பாளர், ரொம்ப 4 பாடல்கள் இருக்கு, எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தீசன், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார் சார், விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம், அது ஃபுல் படம் பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணார். அவருக்கும் ரொம்ப நன்றி. எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, அவருக்கு கல்யாணம், பார்த்திபன் ஆண்டனி, சாரி பார்த்திபன் ஆண்டனி, அவரோட கல்யாணம், அதனால வந்து இங்கே வர முடியல. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம் ஃபுல்லாக என்னுடைய கூட இருந்து என்னை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி இதுனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம், கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம், இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது ஏற்படுற வயசுல இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு இதை கடைசியாக வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நல்ல கண்டென்ட் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் வந்து ரொம்ப உரிமையோடையும் அன்போடையும் வேண்டியும் கேட்டுக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. First of all, thank you so much for having me here, because technically this is my first ever release after my Big Boss appearance. So அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே. பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலே ஒர்த்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு. ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் அப் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ வித் திஸ். அண்ட் ஜாஃபர் சார், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டு நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி. பிகாஸ் லைக் அவங்க 2 பேருமே ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் பேன் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார். ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி அவர் டோனே அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ₹1 கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு. ஸோ விச் ஓவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மன நிறைவா இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீன்ல அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேசுறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் பேச சொல்லிட்டாரு கார்த்திக் துரை சார் அவர்கள். முதலாவது எனக்கு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ஜாஃபர் சித்திக் சார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பரும் இயக்குனரும் ஆகிய குபேந்திரன் காமாட்சி சார் அவர்களுக்கும், என்னுடன் பணிபுரிந்த அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கார்த்திக் துரை சார் அவர்களுக்கும், ஆனந்தி மேம் அவர்களுக்கும், துஷி அவர்களுக்கும், எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய விஷுவல் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. இந்த படம் ஒரு டைரக்டர் சொல்லும்போது இது ஒரு ட்ராவல் மூவி. ஸோ இது ஒரு ட்ராவல் மூவினாவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்டு. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணும்போது ஒரே கன்சிஸ்டன்சியாக ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி கதையில் கேரக்டர்ஸ் வந்து கார்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 80% ட்ராவல் பண்ண வேண்டிய கதை. இது எல்லாருடைய கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அது கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியும். அந்த வகையில் எனக்கு ப்ரொடியூசர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த படத்தில் லோலோட நிறைய டேஸ் எடுத்தோம். அது பட்ஜெட் வைஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான சப்போர்ட்டும் அதுக்கான எல்லா ப்ரொவைட்ஸும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் எனக்கு தந்தாங்க. ஒரு காரில் ரிக்ஸில் மவுண்ட் பண்ணி திரும்பவும் இன்னொரு காரில் ரிக்ஸில் மவுண்ட் பண்ணி திரும்பி டிஸ்மவுண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது டைம் நிறைய எடுக்கும். சரி, இந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு முன்னாடி பிளான் பண்ணோம். அதுக்கு இன்னொரு கார் ஆல்டர்னேட்டாக அதே மாதிரி கலர்ஸில் அதே மாதிரி மேக்கில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த டைம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது முன்னாடியே டைரக்டர் நான்லாம் பேசி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சான்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கான கோஆப்ரேஷன் ஆனந்தி மேம்க்கும் துஷி அவர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக அவங்க அதில் ட்ராவல் பண்ணணும். மற்ற படம்னா வேறு கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி நடிப்பாங்க, ஒரு கேப் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. அவங்க தான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் வரலாம் அவங்க அந்த கேரக்டர்ஸ் 2 பேருமே அந்த காரில் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அவங்க ரொம்ப கோஆப்ரேஷன் இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் தீசன் சொல்லணும், நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் நல்லா வந்திருக்குது. மாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், கதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன், ராதா பாரதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு நல்ல கம்பைன் பண்ணி கொடுத்தது கார்த்திக் துரை சாருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண என்னுடைய கோ கேமராமேன் பாலகணேஷ்க்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு நன்றி செலுத்துகிறேன். விக்ரம்க்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் நல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு ஜேஎஸ்எம் பிக்சர்ஸில் என்ன மாதிரி நிறைய பேர் பின்னாடி வாய்ப்பு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரணும். ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.